உள்ளதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கு. அரைச்ச மாவே தான் அரைச்சிருக்காங்க. புதியதா எதுவும் இல்லை. என்னோட விவாதிக்க நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல தமிழ்நாடு முதலமைச்சர் தயாரானு கேள்வி. அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு புரிதல் இல்லை அப்படிங்கிறத நினைக்கிறேன் நான். சரி, ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கு பிறகு நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடித்தளத்தை உருவாக்கிட்டோம். அதனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவு விழா தான் நேற்று நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய தலைமையில் நடந்த. ஏறதாழ ஒரே ஒரு கல்வியாண்டில் மட்டும் 901 பிள்ளைங்க வந்து உயர்கல்வி நிறுவனங்களில் 12th முடிச்சுக்க மட்டும் ஏதோ ஒரு கல்லூரி அப்படின்னு இல்லாமல் அந்தந்த மாவட்டத்தில் அந்தந்த மாநிலத்தில் எதெல்லாம் உயர்ந்த நிறுவனமாக கல்வி நிறுவனமாக கருதப்படுகின்றதோ அதில் ஒரு கல்வியாண்டு நான் சொல்கிறேன். ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்படுதுன்னா 1800 பேர் நம்ம சேர்த்துருக்கோம். ஏன் இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் வந்து எல்லாமே இருமொழி கொள்கையில் படிச்சுட்டு தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ரொஃபஷனில் நம்ம இருந்துகிட்ருக்கோம். நாம் ஸோ தமிழ்நாட்டோட முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் நாம் இருமொழி கொள்கையில் தான் உறுதியாக இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அடுத்தது மனப்பாடம் பண்ணிட்டு போய் நம்ம பாடம் பரிசு எழுதுறதை காட்டிலும் புரிதலோடு இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. மற்றொன்று அறிவியல் சார்ந்து நம்முடைய பிள்ளைங்க சிந்திக்க வேண்டும் என்று நமக்கு என்னென்னலாம் தேவையோ அதை முழுமையாக நம்ம சொல்லியிருக்கிறோம். பிள்ளைகளுக்கு மன உளைச்சல் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த கற்றலும் கற்பித்தலும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக 11ஆம் வகுப்பில் இருக்கிற அந்த பொதுத் தேர்வையும் இப்போ நம்ம வந்து ரத்து செஞ்சுருக்கோம். ஸோ இப்படி நம்ம ஒவ்வொன்றையும் பார்த்து நம்ம செய்யும் பொழுது அது சார்ந்து அவங்களால டிபேட்டுக்கு வர முடியாமல் இதான் நானும் கருத்து சொல்லுகிறேன் என்ற விதத்தில் அவர்கள் சொல்வது வந்து அது சரியாகவும் இருக்காது, முறையாகவும் இருக்காது. இன்னொன்று வந்து என்னென்னா, இன்றைக்கி நம்மை பொறுத்தவரைக்கும் அரசியல் ரீதியாக கண்மூடித்தனமாக நாம் வந்து எதையுமே நம்ம எதிர்க்கவில்லை. எதெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவை என்பதை நாம் உறுதியாக நாம் நம்பக்கூடிய நம்ம நல்லதை நம்ம எடுத்துக்கிறோம். அதேமாதிரி நாம் என்ன செஞ்சது நல்ல விஷயமா இருந்தால் அதை நீங்களும் எடுத்துக்கொள்ளுங்க, மற்ற மாநிலம் அதை பின்பற்ற வேண்டும் என்று நம்ம ஆசைப்படுறோம். எங்களுக்கு இருமொழி கொள்கை போதுங்க, மும்மொழி கொள்கை வேணான்னு சொன்னால் இல்லை நீ அதை பண்ணாதான் நான் உனக்கு பணம் தருவேன் அப்படிங்கிறது எப்படி இருக்கிறது? அது சார்ந்திருக்கின்ற கூடிய அந்த இயக்கத்தை சார்ந்திருக்கின்ற அண்ணன் எல்முருகன் அவர்கள் எப்படி இது போன்ற கருத்துக்களை சொல்லலாம்? உள்ளபடியே தமிழ்நாட்டை சார்ந்த முறையில் அவர் வந்து வருத்தம் பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக. ஒவ்வொரு அம்சத்துக்கும் போட்டியாக தான் இந்த மாநில கல்விக் கொள்கையை வந்து வேணும்னே வந்து வரையறுத்திருக்காங்கன்னு பிஜேபியோட குற்றச்சாட்டு. இல்லை, பிஜேபி போட்டியான புரியவே இல்லை நீங்கள் சொல்கிறது. இன்னும் தேசிய கல்விக் கொள்கை 1+1 = 2 கணக்கு பாடம் சொல்லுதுன்னா நீங்கள் 1+1 = 2 நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல. அதான் சொல்கிறேன், கண்மூடித்தனமாக நாங்கள் எதையும் எதிர்க்கவில்லை. ஆனால் மொழி சார்ந்து எங்களுடைய கொள்கை சார்ந்து நீ உள்ளே புகுத்தும் பொழுது குலக்கல்வியை கொண்டு வந்தீங்கன்னா முதலாளாக நாங்கள் தான் இருப்போம், அதை எதிர்ப்பதற்கு. அதே போன்று நீங்கள் வந்து மும்மொழி கொள்கைன்னு கொண்டு வந்தீங்கன்னா அதை எதிர்ப்பதற்கு நாங்கள் தான் முதலாளாக இருப்போம். நாங்கள் 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பில் அந்த பிள்ளைங்க பரீட்சை எழுதிட்டோம், ஃபெயிலான திரும்பி 3ஆம் வகுப்பே படிக்கட்டுமே என்று சொன்னீங்கன்னா அது ட்ராப் அவுட் ரேஷியோ அதிகப்படுத்தும். அதனால தான் நீங்கள் ஆர்டி ஆக்ட் பற்றி 1ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் ஆல் பாஸ் என்று சொன்னால் சும்மா அந்த பிள்ளைங்க பாஸ் பண்ணிட்டு போயிடக்கூடாது, படிக்காமல் கொள்ளாமல். அதிலும் தரம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் சர்வே பண்ணி இன்றைக்கி அந்த குழந்தைங்களுக்கு 3ஆம் வகுப்பில் கற்றுக்க வேண்டியதை கற்றுக்கிட்டு தான் 4ஆவது வகுப்பு போகுதா அப்படிங்கிறத முதற்கொண்டு இன்றைக்கி நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதெல்லாம் இல்லாமல் அவங்க இஷ்டத்துக்கு இல்லை 3ல் ஃபெயிலான ஃபெயில் ஆகிட்டு போட்டோம், 5ல் ஃபெயிலான ஃபெயில் ஆகிட்டு போட்டோம், அதுக்கு தான் கல்வி குலக்கல்வி இருக்குது என்று சொல்லும் பொழுது அதெல்லாம் நம்ம எதிர்க்கிறோம். இதே ஒட்டுமொத்தமாக அறிவு சார்ந்த உலகம் இது முழுமையாக உணர்ந்த காரணத்தினால தான் எஸ்சிபியை பொறுத்தவரைக்கும் நேற்று எல்லா தலைவரும் இன்றைக்கி வந்து பாராட்டுகிறார்கள். பிஜேபிக்கு அந்த பாராட்டை நம்ம எதிர்பார்க்க முடியாதான். இருந்தாலும் மாணவருடைய நலன் சார் தயவு செஞ்சு சிந்தித்து பார்த்து உங்களோட கமெண்ட்டை கொடுங்க.